சிவனார் முகம் கண்டு சிவனார் முகத்தை கண்டு தேவர் எல்லாம் மௌனமாக இருக்கும் விவரத்தை சொல்லப் போகின்றார் சிவனாரிடமதிலே கேட்டார்களே சிவனார் கேட்ட பொழுது என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவா சிவனாரே முக்கண்ணனே மூலப்பொருளே பரம்பொருளே உலக நாயகா காலகண்டனே கரை கண்டனே கங்காதரனே சங்கரா சதாசிவா இப்படியாக இருக்குகின்ற வணங்கி கொண்டு இருக்கும் புலித்தோல் உடையும் யானைத்தோல் போர்வையும் இமோ பர்வதராஜனாக விளங்குகின்ற சாத்தா சிவபெருமானை ஆண்டவா சிவனே எங்களுடைய முகத்தை கண்டு நாங்கள் வாடி இருக்குகின்ற விவரம் உங்களுக்கு தெரியவில்லையோ தெரிந்தும் தெரியாதது போல் உரைக்கின்றீர்களே ஆண்டவா. ஆமா இப்படி கேட்டார் அல்லவா? சரி அப்பா தேவர்களே எதுவாக இருந்தாலும் தாங்கள் உரைத்தால் தானே எமக்கு தெரியும். தெரியும் அல்லவா? உங்களை ஏக்கிக் கொண்டிருப்போம் அவ்வளவுதான். ஆமா ஆனால் நீங்கள் சொன்னால்தானே உங்கள் குறை நிறைய தெரியும். தெரியும் அல்லவா? மனதுக்குள்ளே வைத்திருந்தால் சரி அதே பெரிய கொடிய நோயாக மாறிவிடும். எதுவாயினும் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். தேவாதி தேவரிடத்திலே சிவனார் கேட்ட பொழுது தேவர்கள் சொல்கிறார் என்ன? ஆண்டவா பகவானே எங்களை எப்பொழுது உங்களுக்கு பணிவிடை செய்ய அழைத்தீர்களோ அந்த நாள் முதலாக சரி இந்த நாள் வரை ஆண்டவன் பூசையை அரும்பூசையாகவும் ஆமா அன்னை ஆதிபரா சக்தியின் பூசையை சிவபூசையாகவும் செய்து கொண்டு வருகிறோமே. ஆனால் இன்று காணாத அதிசயங்களை ஆமா உங்கள் இருவேரில் கண்டோம். சரி அன்னை ஆதிபரா சக்தியின் ரூபத்திலே இருக்கும் அன்னை பார்வதி உங்களுடைய மனைவி. ஆமா எங்களின் தாய். சரி அவர்களின் திருக்கழுத்திலே ஆமா திருமாங்கல்யம் தங்க கண்டோம். ஒரு திருமாங்கல்யத்தை கண்டோமே. ஆமா இந்த மாங்கல்யம் சூடிய இடம் எங்கே? எங்கே உங்களுக்கு அருகாமையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறோமே. எங்களுக்கு தெரியாம நீங்க எப்ப முடிச்சீங்க? ஒருவேளை நேத்து கண்டு கட்டிட்டீங்களா? மண்டபத்துல முடிச்சீங்களா இல்ல வீட்டுல வச்சு முடிச்சிட்டீங்களா அல்லது எதுவும் தெரியும் சொல்லி பார்த்து கட்டிட்டீங்களா? எங்கேயும் நீங்க சொன்னாதானே தெரியும். கண்டிப்பா சிவனார் கேள்வியை கேட்க பதிலை சொல்லாமல் பதில் கேள்வி தேவர்கள் கேட்கிறார்கள். இந்த மாங்கல்யம் கட்டிய இடம் எங்கே? இப்படி என்று சொன்னவுடனே தேவாதி தேவர்களின் முகம் பார்த்து என்ன சொல்ல போகின்றார் தெரியுமா? என்ன?
அப்பா தேவர்களே, தேவர்களே, இந்த திருமாங்கல்யம் சூடிய இடம் தெரிய வேண்டும். தெரிய வேண்டும். இதற்காகவா இந்த மௌனம்? ஆமா, இதை சொல்லிவிட வேண்டியதுதானே? சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள். கேளுங்கள் கேளுங்கள். முன்னொரு காலத்திலே சரி, அஸ்தினாபுரம் என்னும் சொல்லக்கூடிய தாகா உண்ணிய வனம், நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழாடு, மழை பொழியும் நாடு, பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்து வீசும் நாடு, வீசும் நாடு,
நாட்டிலும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமழை பொழியும் நாடு, ஆமா குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு, மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணர்த்தும் உணர்த்தும் அல்லவா, தேனிருந்து கவிகள் பாடும் செல்வம் பொருந்திய நாடு. எந்த நாடு? அழகு தார்கா புண்ணிய வனம். வனத்திலே அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய ஆமா தார்கா புண்ணிய வனத்திலே சரி முதல்வருக்கு ராஜ மன்னனும் மன்னனும் தார்காவல்லி பெண்ணாலும் மன்னவனும் தேவியுமாகவே மன மகிழ்ச்சியோடு ஆண்டு வருகிறார். எல்லா சிறப்பும் இருக்கிறது. ஆமா ஆனை கட்டும் சாவடி, குதிரை கட்டும் லயங்கள், முச்சாவடி, பிச்சாவடி, மண்ணரம்பு மாளிகை, 1000 தலையாரிமார்கள், சரி 5000 சேனாதிபதிகள், குடிபட மக்களோடு ஆமா முதலதற்கு ராஜமன்னன் ஆண்டு கொண்டு வரும் நாளையில் அவருக்கும் ஒரு குறை இருக்கிறது. குறை பிள்ளையில்லா குறைய கொடுமை செய்த இல்லாத எளியோரை நான் ஏளனமாய் பேசினேன். குழந்தை இல்லை என்ன பாவம் நாமம் செய்தோம். இதுவரைக்கும் நம்முடைய அரண்மனையிலே ஒரு குழந்தை மலராக இருக்குகின்றேனே மன்னா. 30 வருடமாச்சு முடிவெளிக்க பிள்ளை இல்லையே. 40 வருடமாச்சு நாடாலும் மழை இல்லையே. நம்முடைய வீடனிலே நான் மட்டும் மலரென்று எண்ணியிருந்தேன். நான் வளர்த்த ஆடு மாடு கோழி அழைத்து மலடாக போய்விட்டதே மன்னா. கொல்லையிலே வளர்ந்த மரங்களும் அவ்வளவும் பூத்து குலுங்குகின்ற நேரத்திலே ஒரு காற்று பட்ட நேரத்தில் அதுவும் அல்லவோ மலடாக நாமும் செய்தோம். அவனுக்கு குழந்தை இல்லை. எப்படி அழுந்து புலம்புகின்றான் தெரியுமா? முட்டி முட்டி
பொழிலே அழுதாளே தொழுதாளே அழுதாளே தொழுதாளே ஆராத துயரும் கொண்டாள் துயரம் கொண்டாள் ஆராது துயரம் கொண்டாள் கொண்டால் ஏற்றமங்கை தாராதேவி அப்படி மன்னனின் முகம் பார்த்து அழுதாள் தொழுதாள் ஆராத துயரம் கொண்டாள் அழுதாளே இதை கண்டான் மன்னவன் ஏது சொல்லுகின்றான் அம்மா பெண்ணே தார்காவல்லி தார்காவல்லி இப்படி நீ அழலாமா அழலாமா மனக்குறைய வாய்ப்பு சொல்லிட்ட ஆமா நீ சொல்லி அழுதுட்ட சரி பெண்ணால் அழுதா பூமி தாங்கும் ஆ ஆடவர் அழுதா தாங்குமா தாங்காதல்லவா ஏளனமாக பேசுவார்கள் 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 அல்லவா ஆமா நீ மனதுக்குள் உள்ளதை வெளிப்படையாக சொல்லிவிட்டாய் சொல்லிவிட்டாய் நான் உள்ளே வைத்து அவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆமா ஆமா உள்ளே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறான் சரி இருக்கிறான் அல்லவா ஆமா பெண்ணே அழ வேண்டாம் தொழ வேண்டாம் தொழ வேண்டாம் ஆறாத உயரங்கள் கொள்ள வேண்டாம் 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 வேறு அழகு இன்பம் பிடி மூப்பு சாக்கா சாக்காலம் இது ஆறும் கருவில் அமைத்தபடி அமைத்தபடி அனுகளவும் விலை இருக்கா யாருக்காவது இருக்கா எந்த எந்த நேரத்தில் எது எது நடக்க இருக்குமோ அது நன்றாகவே நடந்தேறும் எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு செல்வதற்கு எதை கொண்டு போவது இன்று உன்னுடையது சரி நாளை அது மாற்றவனுடையதாக மாறுகின்றது இதனிலே போட்டி வெறுப்பு வீண் ஏற்றம் இரக்கம் சரி எதற்கு என்பதாகவே மனதில் எண்ணி மனதில் எண்ணிக்கொண்டு தர்க்கராஜ மன்னனானவன் ஆனவன் பெண்ணு அப்படியான தான தர்மம் செய்து பார்ப்போமா பார்க்கலாம் 32 வகை தானத்திலே முதலில் சிறந்தது சரி நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டு சரி என்ன தான தர்மங்களை செய்கின்றான் சாலைகள் இடங்களெல்லாம் சத்திரங்கள் கட்டி வைத்தான் சாலைகள் இடங்களெல்லாம்
கட்டி வைத்தார் எல்லாவித தான தர்மங்களையும் செய்து பார்த்தான் 32 தான தர்மத்தை செய்து பார்த்தோம் குழந்தை விட்டதுங்க என்பதாக நினைத்து அத்துவன கானகத்திலே ஆமா அருங்கானகம் தன்னிலே தண்ணிலே 1 வருடம் 2 வருடம் என சரி ஈராறு 12 வருட காலம் தர்கராஜ மன்னன் தவம் இருந்தானே ஆமா ஈசன் காட்சி கொடுத்து வரத்தையும் கொடுக்குகின்றார் அப்பா தர்கராஜா ராஜா அப்பா என்ன உனக்கு குழந்தைக்காகத்தானே வேண்டினாய் ஆமா அதனால் ஆண் குழந்தை இல்லாவிட்டாலும் சரி பெண் குழந்தை வரமே தந்தோம் தந்தோம் அம்மா எனக்கு இடப்புறமாக இருக்கும் பார்வதா தேவியை உனக்கு மகளாக பிறப்பாள் என்று தீர்த்த பிரசாதத்தை கொடுத்த நேரத்தில் தார்கா உண்ணிய வனத்திலே வந்து ஆமா தார்கா தேவியிடத்திலே கொடுத்த நேரத்திலே ஆமா 1 மாதம் 2 மாதம் என 10 மாதம் திங்களாகி பழம் பெருகும் நாளையில் பெற்றெடுக்கின்றால் அழகான குழந்தை குழந்தையை பெற்றெடுத்தால் அல்லவா ஆமா தரையிலே விட்டால் தண்டை பாதம் நோகுமே நோகும் என்று பூமியில் விட்டால் பொற்பாதம் நோகுமே நோகும் என்று மான் மீது தொட்டில் வெட்டி மடி மீது குழந்தையை ஏந்தி வளர்க்கின்றார் பால் ஊட்டி சீராட்டி குழந்தையை பக்குவமாக வளர்த்து வருகிறான் என்ன பேர் எடுக்கிறார் தெரியுமா சிவனுடைய அருளினால் பிறந்ததாலே ஆமா தாட்சாயினி பார்வதி என்ற பெயர் கொடுத்து 1 வயது 2 வயது என 1 வயதா 2 வயதா நல்ல வயதாச்சு
தார்காவள்ளி பெற்ற பிள்ளை அழகு பார்வதி பெண்ணா ஒரு வயதாம் இரு வயதாம் உற்ற 3 வயதான ஒரு வயதிலே உண்டு விளையாடி 2 வயதில் இருந்து விளையாடி 3 வயதிலே முடியறைக்கு காது கொத்தி 4 வயதிலே நடந்தோடும் பருவமான 5 வயதிலே அறிவு கல்வியை கற்றார். இப்படி 16 வயதுக்குள்ளே பலகனகும் தானே கற்று பருவ திசையும் அடைந்தாளே பார்வதி. தந்தை பார்க்குகிறான். என்ன மதனர் இருக்க ராஜமன்னன் ராஜமன்னன் தார்காவள்ளி பெண்ணாலும் சரி அதைத்தான் சொன்னது போல எந்த வயதில் எது எது நடக்க வேண்டுமோ அந்தந்த காலகட்டங்களில் அது நடந்தே ஆக வேண்டும். கண்டிப்பா காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆமா சொல்வார்கள் அல்லவா? அதனால் பார்வதி என்ற தாட்சாயணிக்கு அப்படி மனமுடிக்கும் நாள் வந்து விட்டது. ஆமா மனமுடிக்க வேண்டுமே. வேண்டுமே. மகளை அழைத்து சரி பார்வதியை அழைத்து, அம்மா பெண்ணே மகளே, உனக்கு திருமணம் முடிக்கலாம் என்று என்னுடைய ஆசை. ஆசை. உடனே பார்வதா தேவி என்ன சொல்லுதா தெரியுமா? என்ன அப்பா, என்னை ஈன்றெடுத்த தந்தை மனமுடித்து கொடுப்பது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல அல்ல. ஆனால் உங்களுக்கு மருமக்கமாறு எத்தனை பேரு? 108 பேருக்கு மேல இருக்காங்களே. ஆமா. யாருக்கு மனமுடித்து கொடுத்தாலும் ஒருவருக்குத்தானே கொடுக்க முடியும். முடியும் அல்லவா? ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு தரல உனக்கு தரலாங்க. உடனே கொடுக்காதவர் என்ன சொல்லுவார் தெரியுமோ? என்ன? நான் இன்னும் ஆள் குறைவா, எனக்கு என்ன பணம் இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, அல்லது நான் நாட்டை ஆள் மன்னவன் இல்லையா? மன்னன் இல்லையா? எதில் எனக்கு குறைவு இருக்குகிறது? ஆமா. சொத்தில் குறைவா, சுகத்தில் குறைவா, மண்ணில் குறைவா, மனத்தில் குறைவா? அப்படி எதில் குறைவு என்பது சண்டைக்கு வர மாட்டார்களா? அதனால் நான் ஒன்று சொல்லட்டுமா தந்தையே? என்ன? என்ன? 56 தேசத்து மன்னர்களை வரவழைத்து நம்முடைய அரண்மனையிலே ஆமா ஒரு வட்ட மணவரை அமர வைத்து அதிலே என்னுடைய கையிலே அப்படி ஒரு மாணிக்க மாலையை கொடுத்து 56 தேசத்து மன்னர்களை அமர வைக்க வேண்டும். ஆமா. திருமணம் முடிக்காதவங்க ரவுண்டு கட்டி அமர வைக்க வேண்டும். அமர வைத்து என்னுடைய கையிலே இந்த மாணிக்க மாலையை கொடுத்த பொழுது நான் சபையிலே விட்டறியேன். ஆமா. யாருடைய திருக்கழுத்தில் விழுகிறதோ அவர்தான் என் கணவர் என்று சொல்ல, அவர்தான் என் மணவாளன். ஆமா என்று பார்வதா தேவி சொன்னாள் அல்லவா? அமையா. தர்க்கராஜன் பார்க்கிறான், பந்தலை போடுகிறான். நம்ம மகள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் எவ்வளவு அறிவோடு சொல்கிறார், இவ்வளவு அறிவாக இருக்கிறது. ஆமா. அதனால் குழந்தை சொன்னது போலவே 56 தேச மன்னர்களை வரவழைத்தான். ஆமா. அவருக்கு பெண்ணே கூடாரங்கள் அமைத்து இதே மாதிரி பந்தல் எல்லாம் போட்டு வாழை தோரணம், சரி தையல் இலை தோரணம், ஆமா, தேக்கு மர தோரணம், ரேடியோ செட்டு, கமுகு வாழை, ஒவ்வொரு முக்கில ஒவ்வொரு நடக்கும். ஆமா. கரகாட்டம். கூட்டத்துல ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா. ஏன்னா எல்லா இசையுமே சத்தம் வெளியில கேட்டுரும்ல. இந்த தொழில் மந்திரம் தான் வெளியில கேட்காது, எனக்கு லைஸா கேட்கும். ஆமா. ஆனா அதான் ஓயாம அடி அடிப்பாங்க. ஆமா. இப்படி அலங்கரித்த மேடையிலே 56 தேசத்து மன்னர்களை வரவழைத்தார்கள். பக்கத்து நாட்டு பெரிய மன்னருக்கு விஐபி சீட்டு. ஆமா. அதற்கு அடுத்தார் உள்ளவருக்கு மர சீட்டு, எல்லா சீட்லயும் நம்பரு. அதுக்கு அடுத்த பின்னால சோபா சீட்டு, அதுக்கு அடுத்தால இரும்பு சேர் சீட்டு,
அதுக்கு அடுத்தல பிளாஸ்டிக் சீட்டு. ஆமா. அதுக்கு அடுத்தல நடையிலே பாதி பேர் இருக்காங்க. ஆமா. கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல. ஏன்னா தாட்சாயணி பார்வதி உலகளந்த ரகுராமன் மாயவனின் தங்கை அல்லவா? தங்கை அல்லவா? நடக்குகிறதல்லவா? யார் கழுத்துல வந்தாலும் லக்குலாம். யோகமுலை அடிச்ச மாதிரி தான். பம்பர் குழுக்கள் போல. அப்படியான கழுத்து இப்படி உள்ள கிடந்தவன் கூட. ஆமா. கரை தூக்கி நிற்கான். புரிஞ்ச கொடுத்து இப்படி நீட்டிட்டு நிற்கான். ஆமா. சபையிலே இருக்கும் பொழுது அந்த பார்வதா தேவி யாரை எண்ணுகின்றார்? யாரை? ஆண்டவா முக்கந்தனை மூலப்பொருளை காலகண்டா கரைக்கண்டா. ஆமா. என்னை மாலைமடம் சூடுவதற்காக மானிட பிறவிகள் இருக்குகிறார்கள். இஷ்டமே இல்ல. என்னை மனமுடிப்பதற்கு, என்னுடைய மாலை வாங்குவதற்கு தாங்கள் வந்துவிட வேண்டும் அப்படி என்று மனதிலே எண்ணிக்கொண்டு பார்வதா தேவி என்ன செய்கின்றாள் தெரியுமா? செய்து வருகிறார். அந்த மாணிக்கே மாலை மாலையானது எங்கு வருகிறது? 56 தேசத்து மன்னர்கள் அவர்களை தாண்டி, அவர்களையும் தாண்டி பந்தல் வாய் முன்பதாக வருகிறது. அங்கே வாழைகளை தோரணைக்கு அடியாக போல் அடியவருக்கும் அடியவனாக ஆண்டவன் சிவனார். ஆண்டி சரி பரம்பரை கோலத்தை அங்கதான் முதல்ல காட்டியிருக்கிறார். ஆமா. காய் வேட்டி சிறசி வேட்டி கொடுத்து ஆண்டி வடிவம் கொண்ட ஆண்டவன் சிவனார் திருவட்டோட உட்கார்ந்திருக்காரு. 90 10 சென்ற துவண்ட கிழவனை போல் 400 10 சென்ற நரைத்த கிழவனை போல் கக்கு என்று இனிமிக் கொண்டு கடவாமுறை தள்ளி கொண்டு அங்க ஏதாவது அன்னம் கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? சொன்னாங்களே. ஆமா. சொல்லிட்டு போதுமே. வடை பாயாசத்தோட சாப்பாடுன்னு சொன்னாங்களே. சொன்னாங்களே. பேரை பாத்தீங்களா? வடை பாயாசம். அதுக்கு பேரே அப்படி ஆயிப்போச்சு. ஆமா. சாப்பாடுங்க. ஆனா வடையே காணல. அப்பதான் இருக்கு. இப்படியாகவே இருக்குகின்ற சிவனார் இருக்கிறார் பாத்தீங்களா? ஆமா. ஆண்டி கிழவன் இந்த மாணிக்க மாலையானது அந்த ஆண்டி கழுத்திலே விழ சபையில அத்தனை பேரும் அவன் கழுத்தை வட்டி எட்டி பார்த்தான். அவன் கழுத்துல பார்க்கும் போகும்போது தங்க மாணிக்க மாலை தான் ஒவ்வொரு கழுத்திலையும் கிடக்கு. ஆமா. ஆனால் பார்வதியால் விட்டு இந்த மாலை யார் கழுத்திலே இல்லை. இல்லை. அந்த பந்தல் வாய் முன்பதாக பார்க்கும் பொழுது அந்த பண்டாரம் கழுத்துல கிடஞ்சி பாருங்க. ஆமா. அந்த சேவகர்கள் பக்கத்துல நிப்பாங்க பாருங்க. ஆமா. அடியாட்கள் வந்ததே கோபம். பண்டாரம் உடனே பார்வதியாலை தகப்பன் கண்டு ஆண்டி பண்டாரம் கழுத்துல விழுந்துருது. ஆமா. அந்த மாலையை முதல்ல அவனை கொடுக்குது. அந்த சேவகர்கள் அடிக்க போறாங்க. அப்படி யார அந்த காண்டிய சொல்லுகிறான். ஐயா நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வந்தேன் ஐயா. மாணிக்க மாலையை வச்சு நான் என்னையா ஒன்றும் செய்ய போறது இல்ல. இந்த மாலையை சுமக்கிறதுக்கே எனக்கு கதி இல்லையே. ஆமா. நான் மனம் முடிச்சு என்னையா செய்ய போறேன்? செய்ய போகிறேன். அதனால் சரி அடிச்சிடாதீங்க, நீங்களே கலட்டிக்காங்க. ஆமா. இப்படியாகவே இந்த முனிவன் சொன்ன பொழுது தந்தை பார்க்குகிறான். என்ன செய்கிறான்? அம்மா பெண்ணை பார்வதி, பார்வதி ஒரு ஆண்டி கழுத்துல விழுந்துட்டு. ஆமா. காத்து வாக்குல போய் விழுந்துட்டு. விழுந்ததல்லவா? என்னாவே மறுமுறை விட்டறி எரி என்று சொல்ல உடனே இந்த ஆண்டி என்ன சொல்லுகிறா தெரியுமோ? என்ன? எப்பா பண்டாரா இல்லையா? எங்கிடாம இல்ல
ஊருக்கு மேற்க அரசமரம் படித்துறையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆமா இருக்குது அல்லவா? அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால உட்காந்துறாத. ஆமா. கோயிலுக்கு பிறத்தால போய் உட்காந்துக்கா. சரி. ஏன்னா உனக்கு கொஞ்சம் வேலைப்பாடு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா. சாப்பாடு உனக்கு அங்க தேடி வரும். வரும் வரும் அல்லவா? இந்த ஆண்டி கிழவனை ஐயா அரசமர படித்துறையில் இருக்க சொல்லும் பொழுது பார்வதா தேவி இரண்டாம் முறை எரிய போகின்றார். அவள் இரண்டாம் முறை எரியோ மாலை எரியோ மாலை எரியோ மாலை எரியோ மாலை எரியோ மாலை எரியோ மாலை பந்தல்ல இருந்து நான் இந்த பிள்ளையார் கோயில் பக்கம் வரும்போதே ரெண்டே ரெண்டு பல்லு தான் முன்னால இருந்துச்சு. அதுவும் நடக்கும் போதே கீழே விழுந்துட்டேன். இப்படி சுகம் இல்லாம இருக்கிற என்னைய சித்து வேலை செய்தாலும் நீங்க சொல்றீங்களே அப்படி உங்களுக்கு நியாயமா இருக்கா? இது உங்களுக்கு அடுக்குமா? இனி அடிச்சிடாங்க சாமி. உடனே மறுமுறை சொல்லுகிறார்கள். என்ன? ஏ பண்டாரம் இனிமேல் இங்க இருக்க கூடாது. அந்த சுமதாங்கி கல் இருக்கு பாரு, அந்த போய் இருக்குடா. அந்த சுமதாங்கிக்கு அந்த புறம் தெரியுதா கல்மண்டபம்? ஆமா. அந்த கல்மண்டபத்துக்கு உள்ள போய் பாரு. பாரு. உள்ள போய் உட்கார்ந்து நடை அடைச்சுக்கா. சரி. வெளியில வந்துறாங்க. இப்பொழுது பார்வதா தேவியை பார்த்து என்ன செய்கிறான்? மகளே பார்வதி இரண்டாம் முறையும் அந்த பண்டாரங்களத்திலே விழுந்தார். நீ எதுவும் நினைக்காத, இதெல்லாம் ஆமா. மூணாவது முறை எரி. யாரு கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் உன் கணவர் என்று சொல்ல, அவர்தான் உனக்கு மணவாளன். ஆமா என்று உரைத்த நேரத்தில் மூன்றாம் முறை மாலையை எடுத்து வீசும் பொழுது சிவனாரை மனதில் எண்ணிக்கொண்டு அந்த மாலையை வீசுகின்ற நேரத்திலே மாலை ஏது வருகுதையா ஆட்டி நல்ல பண்டாரமா மண்டபத்தில் இருக்குகின்ற பண்டாரம் திருத்தலத்தில் மாலையது விழுந்த நேரம் கண்டானே தர்க்கராஜ மாலை எங்க விழுந்தது? முதலிலே பந்தல்பாய் தோரணையில விழுந்தது. ஆமா, பண்டாரங்களத்துல. அடுத்தால பிள்ளையார் மனத்துல போய் பார்த்தோம். ஆமா. அடுத்தால கல்மண்டபத்தில் பக்கத்துல கல்மண்டபத்துக்கு உள்ள இருக்கும் அந்த ஆண்டிக்கு. ஒருவேளை சொன்னது போல என்ன அதிசயம், வேலையாட்கள் சொன்னது போல அவங்களுக்கு எதுவும் மை இருக்கான்னு கடை பார்த்தா என்ன இருக்கு? வெறும் திருவோடு தான் இருக்கு. திருவோடும் மூணாவது முறையும் ஆண்டி கிடத்திலே விழுந்துட்டேன். விழுந்தது அல்லவா? மகள் பார்வதியை பாப்பாரும்
ஆண்டிய பாப்பா ஆமா வேலையும் பார்க்க பார்வதி அம்மா தாயி உன்னைய பிடிச்சி ஆ, குரங்கு கிட்ட கொண்டு பூமாலையை கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பூமாலையை சின்ன புண்ணமா ஆக்கிருமே. ஆமா ஆனா அதுக்கு கூட உதவாலே. சரி ஆறு மட்டும் தான் இருக்கும் இந்த பந்தலை விட்டு உன்னை வெளியில கூட்டிட்டு போகும்போதே மாண்டாலும் மாண்டவன் போலக்க. ஆமா உன்னைய பிடிச்சியா இப்படி கொடுக்கறதுக்கு உன்னைய வளர்த்தேன். வேறு பெற்று பிள்ளையை 16 செல்வங்களோடு வளர்ப்பதற்கா இப்படி உன்னைய தெருவில் விடுறதுக்கா வளர்த்தேன் வளர்த்தேன் என்று பார்வதியால் முகத்தை பார்த்து அழுது புலம்புகின்றான் தர்க்கராஜமன். ஆமா இப்படி அழுது புலம்பும் பொழுது பொழுது தந்தையே என்ன எந்த விதமானாலும் அவரே எனக்கு கணவன் கணவன் என்று உரைத்தார் அல்லவா. உரைத்தார் இப்பொழுது ஆண்டியாக இருந்த சிவனா சரி அழுது அழுது இவன் மாண்டுவான் போலுக்க. ஆமா அழுத கல்யாணம் நல்லா இருக்காது முதலிலே மகிழ்ச்சியுடன் கைப்பிடிச்சு கொடுக்கணும். இதுதான் கல்யாணத்துல பத்தியெல்லாம் மேல வச்சிருப்பாங்க ஏதாவது உண்மை. இந்த சைடு சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. மங்கள வாத்தியம் வச்சிருப்பாங்க மங்கள வாத்தியம் ஒரு நல்ல காரியங்களுக்கு வைப்பதே. திருமாங்கல் ஏறும்போது யாராவது பக்கத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்க சி அந்த மாதிரி அவச வார்த்தைகள் கேட்கக்கூடாது. அபசகுணமான வார்த்தைகள் எதுவும் காதுல வந்துடப்படாதுல்ல. அச்சம்மா இந்த தும்மல் சத்தம் கேட்டு விடக்கூடாது. இந்த ஏப்ப சத்தம் கேட்டக்கூடாது. இந்த மாதிரி கேட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த போல நையாண்டி மேல ஆமா கச்சேரி மேளம்